ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சின்னதாக ஒரு கார்பெண்டர் வேலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற மிச்சம் மீதி கார்ட்போர்டு அதே மாதிரி வந்துட்டு கட்டை ரீப்பர் கட்டை இதெல்லாம் வச்சு எப்படி இதை வந்து நம்ம சின்ன ஸ்டூல் மாதிரி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கிச்சனில் வந்து இந்த ஆயில் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி செஞ்சுத்தா அப்படின்னாங்க. அதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். எங்ககிட்ட அதுக்கான டூல்ஸ் வீட்டிலே இருக்குது எப்பவுமே. ஸோ அதுக்கு என்னென்ன நீடுங்கிறது பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து எங்கள் வீட்டில் ஷெல்ஃப் அடித்த பேலன்ஸ் பிளைவுட் நல்ல ஷேப்பாகவே இருக்குது. ஸோ இது நம்ம அடிக்க வேண்டிய தேவையில்லை, இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது மாதிரி ரீப்பர் கட்டை, இது ஆக்சுவலாக கண்ணாடியோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஃப்ரேமு நான் வந்து ஆக்சுவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டூல் அந்த பிளைவுட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன். அதை வச்சு 4 கால் வந்துடும். ஸோ இது 4 கால் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்ஸா பிளைடோட ஃப்ரேம். இது வந்து ஆக்ஸா பிளைடு, இது டபுள் சைடு பிளைடு, இது சிங்கிள் சைடு பிளைடு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளைடு இருக்குது பாருங்கள், இங்கேயே வந்து அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சுட்டு இங்கே டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இருங்க காட்டுறேன், கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதை வந்து நீங்கள் திருப்ப இது வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். நல்லா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணுறதுக்காக கட்டிங் பிளைடு இதை நீங்கள் வச்சு திருப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து டைட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு ஒன்று இந்த சைஸ் ஆணி, நல்லா பாருங்கள், 1 இன்ச் ஆணி கொஞ்சம் பெருத்தாக இருக்கும். இல்லைன்னா அதுலேயே சன்னமாக 1 இன்ச் ஆணி. உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஓகே, ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டூல் வந்து ரெடி ஆக்குறேங்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா எங்கள்கிட்ட ஏற்கனவே டூல்ஸ் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸ்பேனர்லேருந்து எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்பேனரு, ஸ்க்ரூ ட்ரைவரு, அப்புறம் ஏகப்பட்ட டூல்ஸ் வந்து நாங்கள் வச்சுருப்போம். அதே மாதிரி நெயிலுக்குன்னு தனியாக பாக்ஸ், அதில் நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ எல்லாமே நாங்கள் வச்சுருப்போம். இப்போ வந்து எப்படி இதை வந்து நாங்கள் அறுக்க போகிறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம எப்படி ஸ்டூல் ரெடி ஆகிடுச்சுங்கிறது பார்ப்போம். வாங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ சாண்ட் பேப்பர் வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸுக்கு வரும். இதான் ஃபினிஷிங் டச்சு பார்த்துக்கோங்க. 2 ஆணி அடிச்சிருக்கு. இங்கே வச்சிங்க அப்படின்னா ஆடாது. ஸோ இதுவே நமக்கு வீட்டில் இருந்து எப்படி மிச்சம் மீதி இருக்கிற பலகை வச்சு நம்ம சின்ன ஸ்டூல் தயாரிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப வச்சு இருக்கிறதுனால 4 காலை வந்து ஈக்குவலாக கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் தான் நம்ம பண்ணுறோம், நம்ம ப்ரொஃபஷனலாக கிடையாது. அதனால இங்கே சின்ன ஒரு பிட்டு வச்சுட்டு 3 ஆணி அடிச்சிட்டேன். இந்த கால் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கு. ஸோ இங்கே எல்லாமே 2 ஆணி, ஒவ்வொரு ஆணியும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட கால் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ 2 ஆணி அடித்தனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் நீங்கள் ஏறி நின்னாலும் கூட ஒன்றா ஆகாது. ஓகே கைஸ், இனி அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.